வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பனிங்ல ஒரு 500 பாயிண்ட்ஸுக்கு மேலான இறக்கத்த குடுத்திருந்தாலும், நேரம் போக போக கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு இருந்தது. நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது கூட, ஓரளவு நல்ல ரெக்கவர போஸ்ட் பண்ணிட்டு இருந்தது. பட் எண்ட் ஆஃப் தி டேல கொஞ்சமா ஒரு சறுக்கல குடுத்து இன்னைக்கு டேவ கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஒரு 380 பாயிண்ட்ஸ் வரைக்கான சரிவு தான் இன்னைக்கு நிஃப்டில ஏற்பட்டிருக்கு. பெரிய அளவுக்கு வந்து சரிவு இல்ல. ஆனா, நிஃப்டி இந்த பேங்க் நிஃப்டி எல்லாம் விடுங்க. பேங்க் நிஃப்டிலயும் இன்னைக்கு நல்ல அடி தான். கிட்டத்தட்ட 1.8% வரைக்கான இறக்கம் ஏற்பட்டிருந்தாலும், பல இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல நல்ல ஒரு கரெக்ஷன் வந்து ஏற்பட்டுட்டு வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த சூழ்நிலையில நம்ம ஸ்மால் கேப்பை எப்படி கையாளணும் அண்ட் மிட் கேப்ல எப்படி கையாளணும், லார்ஜ் கேப்பை எப்படி வந்து ஃபோக்கஸ் பண்ணணுங்கிற ஒரு புரிதல் டெஃபினட்டா நமக்கு தேவை. இதை பற்றி நம்ம பல முறையும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இருந்தாலும் தொடர்ந்து வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். ஏன்னா இருக்கக்கூடிய ரிசோர்ஸ், ஏன்னா நம்ம கையில் பணம் ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து நம்ம தீர்த்துறக்கூடாது. அதுக்கு ஏற்ற மாதிரியான பிளான் இருக்கணும். ஸோ ரிசர்வ்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு விஷயம் இருக்குது, அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் கூட டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம் இதே வீடியோவில். அதுக்கு முன்னாடி எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேயில் கிட்டத்தட்ட 8700 கோடிக்கு விற்றுருக்காங்க. அதே சமயத்தில் டிஐஎஸ் 12,000 கோடி நம்ம மார்க்கெட்டில் பம்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஐஎஸ் நம்ம மார்க்கெட்டை இன்றைக்கி காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம். இல்லைனா இன்றைக்கி டேயில் இன்னும் கூட ஒரு எந்த ரெக்கவரும் ஏற்படாமல் ஒரு 500-600 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தை நிஃப்டி கொடுத்துருக்கறதுக்கான சான்சஸ் கூட இருந்திருக்கலாம். பட் ஓரளவு இன்னைக்கு தப்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். பார்ப்போம், யூஎஸ் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகட்டும். ஸோ என்ன மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணுதுன்ட்டு பார்ப்போம். அதை பேஸ் பண்ணி நாளைக்கு நம்ம மார்க்கெட்டோட பர்ஃபார்மன்ஸ் அமைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நான் ஒரு ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் போஸ்ட் பண்ணியிருந்தேன். மேபி செக் பண்ணாத நண்பர்களாக இருந்தால் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனுக்குலையும் வந்து லிங்க்கை நான் போஸ்ட் பண்ணுறேன். சுஸ்லான் அண்ட் இந்த அதானி நியூ இண்டஸ்ட்ரீஸ் லிமிட்டடை பற்றியான ஒரு அப்டேட் தான். அதை போட்டிருந்தேன். நண்பர்கள் சில பேர் படிச்சிருந்தாங்க. அதானி நியூ இண்டஸ்ட்ரீஸ் நம்ம எப்படி வந்து இதை வாங்க முடியும், இது வேற எப்படியாச்சும் இருக்கா, இல்லை என்டர்பிரைசஸ்குள்ளே இருக்கான்ட்டுலாம் கேள்விகள் இருந்தது. பட் இதை வந்து நம்ம இந்த அதானி நியூ இண்டஸ்ட்ரீஸை வந்து வாங்கணும், இல்லை அதானி குரூப் பங்கு ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்ட்டு பேசலை. இது மேபி சுஸ்லானுக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம அதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்னா சுஸ்லானில் இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூவை நம்ம இதுக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணோம். பீக்கில் இருக்கும்போது கூட மேனேஜ்மெண்ட்லேருந்து பெரிய தலைகள் எக்ஸிட் ஆனது, அடுத்தது ஆர்டர்ஸ் வந்து சில ஆர்டர்ஸ் வந்து கைவிட்டு போனது, கேன்சல் ஆனது, அதை பற்றியெல்லாம் நம்ம பேசணும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுஸ்லானில் பெருசாக வந்து ரெக்கவர் இல்லை, தொடர்ந்து வந்து சரிவடைஞ்சிட்டு தான் வந்துட்டுருக்கு. அதனால் கேர்ஃபுல்லாக நண்பர்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவை வந்து நான் போட்டிருந்தேன். காம்படிஷன் அதிகமாகுது, அதுவும் பெரிய ஒரு பிளேயர் உள்ளே வரும்போது ஒரு ப்ரெஷர் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் பில்ட் ஆகும். இது இந்த பங்கில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிறதுக்காக நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். செக் பண்ணி பாருங்கள், உங்கள் கையில் இந்த பங்கு இருந்ததுன்னா மேற்கொண்டு என்னென்ன நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத இன்னும் வந்து டீட்டெயில்டாக நீங்கள் தேடுறதுக்கு ஆரம்பிக்கணும். அதற்கான ஒரு முதல் அடியை பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தடுத்த அடியை நீங்கள் எடுத்து வைங்க. இன்கேஸ் ஏதாச்சும் உங்களுக்கு உதவி தேவைப்பட்டாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். டைம் இருக்கும்போது இல்லை இதை பற்றியான வேறு ஏதாச்சும் தகவல் எனக்கு கிடைச்சதுனாலும் கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அப்டேட்குள்ளே வந்து போவோம். இதில் மொதல் அப்டேட்டே இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து சரிவடைஞ்சிட்ருக்கு. நீங்கள் ஜஸ்ட் வந்து நம்ம நிஃப்டியை மட்டும் வச்சு வந்து பேசக்கூடாது. நிஃப்டி இதுக்கு முன்னே இருந்த லோ, அதாவது போன வருஷம் இதே டைமில் இருந்த லோ கூட கம்பேர் பண்ணும்போது இப்போ ஒரு பெட்டரான இடத்துல வந்து இருக்குது. ஆனால் பங்குகள் அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா கண்டிப்பாக வந்து இல்லை. பங்குகள் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கான ஒரு சரிவை சந்திச்சிட்ருக்கு. இன்றைக்கி டேயில் போர்ட்ஃபோலியோ எல்லாத்துக்கும் பரதநாட்டியம் ஆடி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னோடய போர்ட்ஃபோலியோ சிறப்பாக ஆடி இருந்தது பரதநாட்டியத்தை. நல்ல ஒரு அடி பார்த்திங்கன்னா போர்ட்ஃபோலியோவில் ஏற்பட்டிருந்தது. ஃபர்தராக மார்க்கெட் இறங்க இறங்க அடி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் இதை நினச்சி டெஃபினட்டாக எனக்கு எந்த விதமான கவலையும் அது இல்லை. பிளான் பண்ணி முதலீடு பண்ணுறதுக்கு தான் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறோம். நம்ம 24லேயே பார்த்திங்கன்னா பெருசாக மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறதெல்லாம் தவிர்த்தாச்சு. ஏன்னா நமக்கு அப்போவே தெரிஞ்சது மார்க்கெட்டில் ரிஸ்க் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. அதனால தான் நம்ம பெரிய அளவுக்கு வந்து லிக்விட் ஃபண்ட்ஸை பற்றியெல்லாம் அதிகமாக பேசணும். சேஃபாக இருக்கிற இடத்துல வந்து பணத்தை நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ அது நமக்கு கை கொடுக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் அந்த பணத்தை சரியாக யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சேலரியிலேருந்து நம்ம முதலீடு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அதுலேருந்து வரக்கூடிய சேவிங்ஸ் அண்ட் இந்த தேவையில்லாமல் ஏதாச்சும் ஒரு செலவு பண்ணிகிட்டு இருப்போம், அதை கொஞ்சம் கட் பண்ணி நம்ம அதையும் கொண்டு வந்து மார்க்கெட்டில் போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் நல்ல ஒரு சரிவு ஒரு ஏதாச்சும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பங்கில் ஏற்படுதுன்னா அந்த டைமில் லிக்விட் ஃபண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். நான் இப்போ என்ன பிளானில் இருக்கேன் அப்படின்னா லார்ஜ் கேப்பு சரியாக பார்த்தீங்கன்னா அதுவும் முக்கியமான லார்ஜ் கேப்பில் வந்து நான் வந்து அக்யூமுலேட் பண்ணுறதுக்கான ஒரு இடத்துல தான் இருக்கேன். ஏன்னா லார்ஜ் கேப்பில் இன்னும் ரொம்ப அட்ராக்டிவாக இல்லை, பல்க் பையிங் பண்ணுறதுக்கான ஒரு இடம் இல்லை. ஆனால் ஐடியில் இருக்குது. அடுத்து வந்து நான்
விப்ரோவை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். அந்த பண்ணும்போது அந்த அப்டேட் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ விப்ரோவை வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது குவான்டிட்டிஸ் கொஞ்சம் வந்து அதிகமா தான் வந்து இருக்கும். ஸோ டிசிஎஸ் மேபி திரும்ப ஃபர்தரா ஒரு டவுன்ஃபால் ஏற்பட்டுதுன்னா, அத பண்ணுவேன். அடுத்தது வந்து இந்த HDFC பேங்க் அதுவும் விரைவில் பார்த்தீங்கன்னா, அக்யூமுலேட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். பட் இது ஜஸ்ட் வந்து ஒரு அக்யூமுலேஷன் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ மேபி இதுவும் வந்து ஒரு சரிவ குடுத்ததுன்னா, HDFC பேங்க்லயும் அகைன் வந்து அக்யூமுலேட் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு வந்து உதவிகரமா இருக்கக்கூடிய பங்குகளா இருக்கும். ஸோ இந்த பங்குகள் இருக்கு. விப்ரோ என்கிட்ட இருக்கு, டிசிஎஸ் இருக்கு, HDFC இருக்கு, ரிலையன்ஸ் இருக்கு. இருந்தாலும் இந்த மாரி பங்குகள் சரியும்போது லாங் டெர்ம மனசுல வச்சுட்டு, ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி போர்ட்ஃபோலியோவ முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ண ட்ரை பண்ணலாம். ஏன்னா லார்ஜ் கேப்ல நமக்கு நெனச்சப்பலாம் வாய்ப்பு கிடைக்காது. அதனால வாய்ப்பு கிடைக்கும்போது சரியா யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். மேபி எதிர்பார்க்காத சரிவு ஏற்பட்டதுன்னா, அப்போ லார்ஜ் கேப்ப நான் பல்க்கா ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். இதே ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்லாம் பார்க்கும்போது மேபி ஒரு கரெக்ஷன் கொஞ்சம் நல்லா வர 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 பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பொசிஷன வந்து இன்னும் கொஞ்சம் பில்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸோ இது கண்டிப்பா வந்து ஒரு ரிஸ்க்கான ஒரு சூழ்நிலை. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இந்த ரிஸ்க்கான சூழ்நிலையில என்ன முடிவு எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஆனா, நீங்க அந்த முடிவ சுயமா வந்து எடுக்கணும். நான் சொல்றேனோ, இல்ல நான் எடுக்கிறேனோ, இல்ல வேற யாராச்சும் சொல்றானோ, எந்த ஒரு முடிவும் வந்து தயவு செஞ்சு வந்து எடுத்துறாதீங்க. ஏன்னா, பணம் போடுறது நீங்க. ஸோ, உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருந்தா தான் அந்த இடத்துல நம்மளால வெற்றியே வந்து பெற முடியும். பொறுமை ரொம்ப முக்கியம். அத பத்தியும் பலமுறை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனா, நான் என்ன பண்றேங்கிறத இங்க ஷேர் பண்றேன். ஸோ, அதனால நான் வந்து ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்ல சரிவ பொறுத்து நான் ஃபோக்கஸ் பண்றது டிஃப்ரெண்ட் ஆகும். கொஞ்சம் அதிகமா பண்ணுவேன். ஏன்னா, இந்த செக்மெண்ட்ல இப்போ பெரிய அளவுக்கான சரிவு வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த சரிவ பயன்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல எப்படியும் பார்த்தீங்கன்னா, ஒரு 70-80% வரைக்கும் எதையும் வந்து ஹோல்டு பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இப்ப வரைக்கும் என் கண்ணுல படல. நான் இப்போ வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கக்கூடியதுல. மேபி நமக்கு அத ஒரு ஒரு நல்ல லாங் டெர்ம்க்கு கொண்டு போறதுக்கான பங்கு ஏதாச்சும் கிடைச்சதுன்னா, கண்டிப்பா அத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு நான் இத பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வருஷம் பீரியட் இல்ல ஒரு 3 வருஷம் பீரியட்ல ஒரு நல்ல ஒரு டீசென்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நான் வந்து அத பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருக்கேன். ஸோ ஒவ்வொரு பிளானும் பண்ணும்போது கண்டிப்பா அத பற்றி உங்க கூட நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் ரிலேட்டடா ஏதாச்சும் ஒரு விஷயத்த இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பா வந்து கீழ கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இந்த சூழ்நிலையில ரொம்ப பொறுமையா இருங்க. பெரிய பங்குகள் பற்றி நம்ம பெருசா வந்து தெரிஞ்சுக்கிறத விட, இந்த டைம்ல நம்ம ரொம்பவே மைண்ட் ரிலேட்டடா ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். பிளானிங் ரொம்ப முக்கியம். அத மனசுல வச்சுக்கோங்க. இப்போ இந்த ட்ரஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டோட சீஃப் இன்வெஸ்ட்மென்ட் ஆஃபீசர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இப்ப நடந்துட்டு இருக்கிற கிராஷ நம்ம வந்து தொரத்தி பிடிக்கக்கூடாது அப்படின்ட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ரஷ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு நமக்கு ஒரு அட்வைஸ குடுத்துருக்காங்க. ஸோ கேஷ் ரிசர்வ் வந்து நமக்கு இருக்கணும் அப்படின்ட்டும் வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். இப்பவும் அதத்தான் வந்து பேசியிருக்கோம். ஸோ மார்க்கெட் வந்து நல்லா ஜாலியா இருக்கும்போது கொஞ்சம் நம்ம பொறுமையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு புரிதல் நம்ம நண்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துலலாம் நம்ம தொடர்ந்து பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லும்போது என்னையெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கிண்டல் எல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஸோ இந்த ஏதோ ஒரு படத்துல பாயிண்ட் வரட்டும், பாயிண்ட் வரட்டும் அப்படிங்கிற மாரி பலரும் பார்த்தீங்கன்னா போட்டு கமெண்ட்ல போட்டு அந்த ஓட்டு ஓட்டிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன நடந்திருக்கு? ஸோ கேஷ் நம்ம பொறுமையா இருந்து அத சேர்த்து வச்சதுனால, இப்போ வரக்கூடிய சரிவ நினைச்சு நமக்கு பயம் இல்ல. அந்த சரிவ எப்படி வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான புரிதல் இருக்கு. ஸோ எந்த இடத்துலயும் பங்குகள வாங்கலாம் அப்படின்ட்டு அந்த டைம்ல எல்லாம் போட்டி போட்டு வாங்கிட்டு இருக்கிறப்ப, இப்படி பண்ணாதீங்க. அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நமக்கு ஸோ கையில காசு இருக்காதுங்கிறத தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்தேன். கண்டிப்பா என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இது வந்து தெரியும். ஸோ அவங்க டெஃபினட்டா வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. கேஷ் ரிசர்வ வச்சிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ புதுசா வந்த நண்பர்களுக்கும் ப்ராப்ளம் இல்ல. மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க இன்னைக்கு வரீங்க, இல்ல இன்னும் ஃபியூச்சர்ல கூட மார்க்கெட்டுக்கு வரீங்க. இப்ப இல்லாம ஃபியூச்சர்ல வரீங்கன்னாலும், என்னைக்குனாலும் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துகிட்டே தான் வந்து இருக்கும். இப்பதான் வாங்கணும் அப்படிங்கிறது எந்த ஒரு இதுவுமே இல்ல. ஸோ மார்க்கெட்டே உச்சத்துல இருந்தாலும் கூட, பாட்டம்ல உங்களுக்கு ஒரு பங்கு கிடைக்கும். அந்த எக்ஸாம்பிளையும் நம்ம நண்பர்கள் பார்த்திருப்பாங்க. அவசரம் மட்டும் படாதீங்க. கையில ஒரு ரூ. 10,000 இருக்கு, ரூ. 40,000 இருக்கு, ரூ. 50,000 இருக்கு. நான் எதையாச்சும் வாங்கணுமே அப்படிங்கிற ஒரு துடிப்பு எனக்கு புரியுது. ஆனா துடிக்காதீங்க. பொறுத்திருந்து பொறுமையா வந்து அந்த பணத்த எப்படி யுட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நீங்க திங்க் பண்ணுங்க. ஓகே. ஸோ இன்னும் இத பற்றியெல்லாம் நம்ம நெறைய டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நானும் எனக்கு திடீர்னு வந்து மைண்ட்ல தோணும். அந்த மாரியான ஏதாச்சும் விஷயங்கள் தோணுச்சு. இல்ல நான் பண்ணதையே திரும்ப ஒரு
ரீவிசிட் அடித்து அதில் ஏதாச்சும் ஒரு புரிதல் ஏற்படுதுன்னா கண்டிப்பாக அதெல்லாம் அப்பப்போ உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி என்னோட பிளானையும் கண்டிப்பாக தொடர்ந்து உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். இந்த மாதிரியான வீழ்ச்சியான நேரத்தில் நம்ம ரொம்பவே எச்சரிக்கையாக விழிப்போடு இருக்கணும். ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு என்னால் தருவதற்கு என்னென்ன விஷயங்களை பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணுவேங்கிறத இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 பங்குகள் மார்க்கெட்டில் 52 வீக் லோவில் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 52 வீக் லோங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக வந்து இல்லை. ஸோ இந்த 52 வீக் லோவில் இருக்குங்கிறதுக்காக மட்டும் நம்ம பங்கை வாங்க முடியாது. உதாரணத்துக்கு ஐஆர்எஃப்சி, ஆர்பிஎன்எல், ஆர்இசி இந்த மாதிரி பங்கை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நல்ல இறக்கத்தில் தான் இருக்குது. இருந்தாலும் இந்த இறக்கம் பத்தாது. ஸோ இன்னும் வந்து நமக்கு அட்ராக்டிவாக மாறணுங்கிறத நம்ம பேசியிருக்கோம். ஸோ இது உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்கும் நான் நினைக்கிறேன். பல பங்குகள் கரெக்ட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் பல பங்குகள் நமக்கு கரெக்ட் ஆகும் அப்படின்னு தான் நானும் எதிர்பார்க்குறேன். ஸோ கரெக்டாக வந்து நம்மளும் பிடிப்பதற்கு ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி டேயில் கூட இந்த குஜராத் கேஸ் நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது சரிவை வந்து கொடுத்துட்டு இருந்தது. ஆனால் திடீர்னு பார்த்தீங்களா, நானே வந்து பார்க்கல, ஒரு நண்பர் வந்து சொல்லியிருந்தாரு, குஜராத் கேஸ் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருச்சு, 7% வரைக்கான ஏற்றத்தை கொடுத்தது, என்னப்பா என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நானும் போய் தேடி பார்த்தேன். எனக்கு எந்த செய்தியும் கிடைக்கல. ஆனால் இந்த பங்குல இருக்கக்கூடிய பிரச்சனை இப்போ என்ன அப்படின்னா, இந்த கேஸ் சப்ளை தட்டுப்பாடு தான் ஒரு மெயின் ரீசனாக வந்து இருக்குது. ஸோ இது இருந்தும் இது எப்படி ஏறுச்சுன்னு தெரியல. ஸோ குஜராத் கேஸ் ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணியிருந்தாங்க. இண்டஸ்ட்ரியல் கஸ்டமருக்கு நாங்கள் கேஸ் சப்ளைவை கட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் இருந்தும் கூட இந்த பங்கு இன்னைக்கு ஏறி இருக்குன்னா ஸோ ரொம்பவே பார்த்திங்கன்னா ஒரு அதிசயம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஜிஎஸ்பிஎல் இன்னைக்கு டேல இறக்கத்தை தான் கொடுத்துருக்கு. பட் இவன் ஏறி இருக்கான். இதுதான் ரொம்ப விசித்திரமான ஒரு செயலாக மார்க்கெட்டில் பார்க்குறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏறுறியா ஏறிட்டு போ, நீ இல்லைன்னா வேற ஒருத்தருக்கு அப்படின்ட்டு நம்ம அடுத்த பங்கை நோக்கி நம்ம போயிட்டே இருப்போம். ஸோ நமக்கு எவனா ஒரு அடிமை சிக்குவான். அது கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டில் சிக்கும். எந்த விதமான கவலையும் பட வேண்டாம். இவனே நமக்கு பின்னாடி வந்து வாய்ப்பை கொடுப்பான் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். வந்தால் மட்டும் பிடிப்போம், வரலையா போயிட்டே இருன்னு விட்டுட்டு நம்ம கடந்து போயிட்டே இருப்போம். அடுத்தது டாடா மோட்டார்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட். பட் இது குளோபல் அப்டேட்டுன்னே நம்ம சொல்லலாம். இப்போது என்ன ஒரு அப்டேட் வந்திருக்குன்னா, ஸோ டிஃபெண்டர் ஈவியை வந்து அடுத்த வருடம் டாடா மோட்டார்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதோட மாடல் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டுலாம் வந்து தெரியல. ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய மாடலே வந்து கொடுக்க போகிறாங்களா, இல்லை ஏதாச்சும் ஒரு டிசைன் சேஞ்சஸ் இருக்க போதாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆனால் இந்த டிஃபெண்டரை போதுங்கிற அளவுக்கு அவன் வந்து ஜெராக்ஸ் போட்டு வச்சுருக்கான். அந்த வரிசையில் இந்த சைனாவில் செரி ஐகார் பார்த்திங்கன்னா இப்போது அவங்களுடைய இந்த டிஃபெண்டர் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு மாடலை இப்போ லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் ஓரளவு நல்லா ஹிட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, அந்த காரை ஜேஎஸ்டபிள்யூ மோட்டார் இந்தியாவுக்கும் வந்து கொண்டு வராங்க. ஸோ நல்ல வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் கிட்டேருந்து ஒரு அப்டேட்டு. எம்ஆர்எஃப் வந்து ஒரு 5000 கோடி வரைக்கான முதலீடை தமிழ்நாட்டில் பண்ண போகிறதா ஒரு செய்தி வந்து கொடுத்துருக்காங்க. புதுசாக சிவகங்கையில் அமையக்கூடிய சிப்காட்டில் வந்து இந்த முதலீடை எம்ஆர்எஃப் பண்ண போகிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. இது நல்ல செய்தி தான். எம்ஆர்எஃப்பை பொறுத்த வரைக்கும் சரி, நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் சரி, இதனால் வேலைவாய்ப்புகள் உருவாகிறது வரவேற்கத்தக்க விஷயம். ஜஸ்ட் வேலைவாய்ப்புன்னு இல்லாமல் ஸோ அந்த சைடே இப்போ எங்கே அமையுதோ அந்த சைடே ஒரு நல்ல டெவலப்மெண்ட் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மறைமுக வேலைவாய்ப்புகள் பெரிய அளவுக்கு வந்து உயரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது ஸோ சைனாக்காரன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரை இறக்கியிருக்கான் பாருங்க, எம்ஐ. வேறு லெவலில் இருக்கா கார் பார்க்கும்போதே. ஸோ எனக்கு பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. மேபி உங்களோட பார்வையில் இது கொஞ்சம் வந்து பிடிக்காம கூட வந்து இருக்கலாம். ஆனால் அந்த கார் பட்டை கிளப்புது. ஸோ இதை வந்து பிரேசில் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அங்கே வந்து நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்டில் இதை காட்சிப்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு எலக்ட்ரிக் ஹைப்பர் காரை வந்து இப்போது எம்ஐ வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ காரை பார்க்கும்போதே வேறு லெவலில் வந்து இருக்குது. ஸோ நல்ல ஒரு டிசைன் வந்து இப்போ இந்த எம்ஐ வந்து கையில் எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. எம்ஐயோட சேல்ஸு சூப்பராக இருக்குங்க. நிஜமாகவே நல்ல ஒரு சேல்ஸை வந்து எம்ஐ கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. இது ஃப்யூச்சரில் இன்னும் பெரிய அளவுக்கு சக்ஸஸாக மாறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக வந்து இருக்குது. நல்ல வளர்ச்சியும் அடையும் இந்த நிறுவனம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் அதிகமாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த காரை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் உங்கள் சந்தேகங்களை தயவு செஞ்சு வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அதை வந்து எல்லாத்தையும் என்னால் வந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது, அதையும் நான் இங்கே சொல்லிக்கிறேன். பட் அதில் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்கள் எனக்கு தோணலாம். ஏன்னா 2023 பார்த்திங்கன்னா எனக்கு பல பங்குகளில் வெற்றி கிடைச்சது. அதெல்லாத்துக்கும் யார் காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம நண்பர்கள் தான் மெயினாக வந்து காரணம். ஏன்னா கசகசன்ட்டு பங்குகளை பற்றி கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் அந்த வீடியோவை இப்போ எனேபிள் பண்ண நீங்களே போய் பார்க்கலாம். ஸோ அதை பற்றி நம்ம என்ன பேசியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ கமெண்ட்ஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு நிறையா வந்துட்டுருக்கும். பங்குகளை பற்றி கேட்டுக்கிட்டே தான் வந்து இருப்பாங்க.
அதில இவ கிட்டத்தட்ட ஒரு 100 பங்கு கேட்குறாங்கன்னா, அதில ஒரு 5 பங்கு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கக்கூடிய பங்கா வந்து இருக்கும். ஸோ அப்படி அந்த மாரியான ஒரு ஒர்க் பண்ணும்போது எனக்கும் கொஞ்சம் ஈஸியா வந்து இருக்கும். ஏன்னா, நான் வந்து ஆஃபீஸ் ஒர்க் பண்றேன். இன்னொரு பக்கம் ஒரு ஆர்டிக்கிள் எழுதுறேன். ஸோ இது போக இன்னும் ஒரு பிசினஸும் அது ஓடிட்டுருக்கு. ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, மேனேஜ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அது போக ஸ்டாக் மார்க்கெட்டு. ஸோ ரொம்ப வந்து பிஸியில இருக்கும்போது நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்க டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ நீங்க வந்து இந்த கமெண்ட் செக்ஷன்ல போடும்போது, ஸோ நான் உட்காந்து பார்ப்பேன். ஏன்னா, நான் ஒர்க் முடிச்சுட்டு எப்படியும் நைட் ஒரு 12, 1 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பங்குகள பற்றியெல்லாம் நான் தேடிட்டு இருப்பேன். ஸோ ஒரு நல்ல பங்கு இப்போ நான் எனக்கு கையில கிடைச்சதுன்னா, அப்பவே உட்காந்து நான் பார்க்க ஆரம்பிச்சுருவேன். மேபி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போட்டா, ஸோ நான் இப்போ வேலை செய்யும்போதே அந்த கமெண்ட் செக்ஷன்ல பார்ப்பேன். ஸோ உங்களுக்கு எந்தெந்த பங்கு இருக்கு? ஸோ இதில எது எனக்கு அட்ராக்டிவா தெரியுதுன்னு பார்த்து, நான் ஒர்க்ல இருக்கும்போதே அந்த பங்குகள நோட்ஸ்ல எடுத்துக்குவேன். ஸோ அத பார்த்தீங்கன்னா, நான் உட்காந்து ஆய்வு செஞ்சு, அதில எனக்கு எது பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிய குடுக்குங்கிறத பார்த்து, அத நான் ஃபோக்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஆனா, அத பற்றியான விவரங்களையும் உங்க கூட ஷேர் பண்ணும்போது, அது உங்களுக்கும் டெஃபினட்டா வந்து பெனிஃபிட்டா வந்து அமையும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அதனால போஸ்ட் பண்ணுங்க. ஆனா, எல்லாத்தையும் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு மட்டும் நீங்க எதிர்பார்க்காதீங்க. எல்லாத்தையும் பண்ண முடியாது. எது அட்ராக்டிவா இருக்கோ, அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் வந்து எந்த கமெண்ட்டுக்கு அதிக லைக் வருதோ, அத டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்ம பண்றது கிடையாது. எந்த பங்க பத்தி நண்பர்கள் அதிகமா கேட்குறாங்களோ, அதையும் வந்து இந்த டைம்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது. இப்ப இருக்கக்கூடிய டைம் எது அட்ராக்டிவா இருக்கு, எதுல வந்து ரிஸ்க் கம்மியா இருக்குங்கிறது தான் நம்ம நோக்கி போணுமே தவிர, எந்த கமெண்ட்டுக்கு அதிக லைக் இருக்கு, ஸோ எந்த பங்கு அதிகமா கேட்குறாங்கங்கிறது பின்னாடி போக்கூடாது. ஸோ டிஃபரெண்ட் உங்களுக்கு புரியும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ போட்டு விடுங்க. நம்ம கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாரி நீங்க வெப்சைட்ல ஆர்டிக்கல் கண்டிப்பா நெறைய நண்பர்கள் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க அனுப்பக்கூடிய கமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா, எனக்கு மெயில்ல ரிசீவ் ஆயிட்டு தான் இருக்கு. நான் கமெண்ட்ட படிக்கல அப்படின்னு நீங்க நெனச்சுக்க வேண்டாம். ஸோ நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் என்னால ரிப்ளை பண்ண முடியல. பண்ணணும்னு ஆசை தான். வேலை அதிகமா இருக்கிறனால என்னால பண்ணவே வந்து முடிய மாட்டேங்குது. அதுவும் வெப்சைட்ல எப்படி பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா, நீங்க பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு மெயில்ல அழகா வந்து சேர்ந்துக்கிட்டே தான் வந்து இருக்கு. ஸோ அத நான் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ பார்ப்போம். தொடர்ந்து வந்து கமெண்ட் அதில வந்து கேள்விய கேளுங்க. ஸோ அந்த இடத்துல நெறைய சேஞ்சஸ் வந்து நண்பர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அத பண்றதுக்கும் நான் ரெடியா தான் வந்திருக்கேன். ஒன்ஸ் வந்து எனக்கு டைம் ஏதோ ஒரு லீவ் எனக்கு ஒரு 2, 3 நாள் லீவு கிடைக்குது அப்படின்னா, கண்டிப்பா அந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்து பண்ணிருவேன். ஸோ ஆர்டிக்கலுக்கு கீழ டிஸ்க்ளைமர் ஆட் பண்ண சொன்னாங்க. அதையும் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். நண்பர் பார்த்திருப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, யார் யாரெல்லாம் வந்து பார்த்துருக்காங்க, எங்கெங்க லொகேஷன்ல இருந்து பார்த்துருக்காங்க அப்படின்ட்டு ஏதோ ஒரு அனாலிட்டிக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அதில போய் பார்த்தா, அ எங்க ஜெர்மனி, அடுத்தது பார்த்தீங்கன்னா போலாண்டு, ஸோ நெக்ஸ்ட் யுஎஸ்ல எப்பவும் போல அங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க போல பார்ப்பாங்க. பட் இந்த சுவிட்சர்லாண்ட்ல இருந்தெல்லாம் வந்து பார்க்குறாங்க. நியூசிலாந்து, ஆஸ்திரேலியால நம்ம நண்பர் 2, 3 பேர் இருக்காங்க. அவங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அத நான் பார்த்துருக்கேன். பட் இந்த ஜெர்மனி, போலாண்ட் அண்ட் சுவிட்சர்லாந்து இங்கெல்லாம் வந்து நம்ம நண்பர்கள் இருக்காங்களான்ட்டு எனக்கு தெரியல. ஸோ கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அது போக ஒரு நல்ல ஒரு ரீஜன் அப்படின்னு பார்த்தா, நம்ம நண்பர்கள் நெறைய பேர் இருக்கிற இடம் நம்ம இந்தியாவ தாண்டி அப்படின்னு பார்த்தா கல்ஃப் கண்ட்ரீஸ்ல தான் நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய கமெண்ட் எல்லாம் நம்ம தான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோமே. ஸோ முந்தா நேத்து கூட வீடியோல வந்து பலரும் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் நாங்க சேஃபா இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ சேஃபா தான் இருப்பீங்க. நல்லா இருங்க. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிரும் அப்படின்னு தான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். முடியணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுதலாவும் இருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ பல விஷயங்கள நம்ம பேசியிருப்போம். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். இங்கேயும் பண்ணுங்க, அங்கேயும் பண்ணுங்க. கண்டிப்பா இது வந்து ஒரு நல்ல சேஞ்சஸ கொண்டு வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அதே மாரி தயவு செஞ்சு சஜஷனும் குடுங்க. சஜஷன் ரொம்பவே வந்து முக்கியம். அதையும் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ நெறைய பேசிட்டேன். ஸோ பரவால்ல. இன்னைக்கு பேசணும்னு தோணுச்சு. நெறைய விஷயங்கள பேசியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!